ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜூன் 5, 6 அண்ட் 7க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் பெண் செயலராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னா ஆர் சாந்தி அப்படின்றவங்க தான் பொறுப்பேற்றாங்க. இதுக்கு முன்னாடி செயலராக இருந்தது யாருன்னா சீனிவாசன் அப்படின்றவர் 2018 2023 வரைக்கும் இருந்தார். இவருக்கு கடந்த முந்தைய அரசு திமுக அரசு பணி நீட்டிப்பு செஞ்சிருந்தாங்க 3 ஆண்டுகள். தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய முதல் பெண் செயலராக ஆர் சாந்தி அப்படின்றவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து உலக சுற்றுச்சூழல் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஜூன் 5 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, இயற்கையால் ஈர்க்கப்பட்டது, காலநிலைக்காக, நமது எதிர்காலத்திற்காக அப்படின்ற கருப்பொருளில் தான் உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்பட்டது. அடுத்து இந்தியாவிற்கு தங்களது அதிநவீன சுகோய் 57 5ஆம் தலைமுறைக்கான போர் விமானங்களை விற்பனை செய்யவும் அவற்றை எவ்வித கட்டுப்பாடுகளுமின்றி இந்தியாவுடன் இணைந்து கூட்டாக மேம்படுத்தி தயாரிக்கவும் தயாராக உள்ளதாகவும் எந்த நாடு தெரிவித்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்ய நாடு தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவிற்கு தங்களது அதிநவீன சுகோய் 57 5ஆம் தலைமுறைக்கான போர் விமானங்களை விற்பனை செய்யறதுக்காகவும் அதோட மேனுஃபேக்சரிங்கில் 2 பேரும் கம்பைன் பண்ணி தயாரிக்கவும் அதாவது தயாராக இருக்கிறதா ரஷ்யா தெரிவிச்சிருக்காங்க. சேவைத்துறை வளர்ச்சியால் நாட்டின் 2026ஆம் நிதியாண்டின் 4வது காலாண்டில் நாட்டின் ஜிடிபி எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது? 7.8% சேவைத்துறையில் உயர்ந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, அன்பாசிரியர் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? மாணவர்களுக்கு வழக்கமான பாடம் கற்பிப்பதோடு நின்றுவிடாமல் மாறுபட்ட சிந்தனையோடு புதுமை உணர்வோடு மாணவர்களின் திறன்களை வளர்த்தும் சமூக அக்கறை ஊட்டி நற்பண்புகளை போதித்து பள்ளியும் மேம்படுத்தும் அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுவதே அன்பாசிரியர் விருது. அன்பாசிரியர் விருதுன்றது யாருக்குன்னா ஆசிரியர், எல்லா ஆசிரியர்களுக்கும் வழங்கிட மாட்டாங்க. மாணவர்களுக்கு வழக்கமான பாடம் கற்பிப்பதோடு நின்று விடாமல் மாறுபட்ட ஒரு சிந்தனையோடு புதுமை உணர்வோடு மாணவர்களினுடைய திறன்களை வளர்த்தும் சமூக அக்கறை ஊட்டி நற்பண்புகளை போதித்தும் பள்ளியையும் மேம்படுத்தும் அர்ப்பணிப்பு மிக்க ஒரு ஆசிரியருக்கு தான் அன்பாசிரியர் விருது வழங்கப்படுகிறது. இதற்கான ஆசிரியர்கள் எந்தெந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து தான் தேர்வு செய்யப்பட்ட அவங்களுக்கு விருது வழங்குவாங்க. அடுத்து உணவு பாதுகாப்பு தரநிலை பேக்கேஜிங் விதிமுறைகள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இதை ஏன் இங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தற்போது உணவகங்கள்லாம் நியூஸ் பேப்பரில் உணவு கட்டி தரதுனால அது ஹீட்டில் அதில் இருக்க வேர்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நியூஸ் பேப்பரில் அந்த பிளாக் கலர் இங்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது டைலூட் ஆகிட்டு அந்த ஃபுட்டில் கலக்குது அப்படின்றதுனால தான் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை விதிமுறைகள் சட்டத்தின்படி இது 2018 கொண்டு வந்த ஒரு சட்டம். அதன்படி உணவுப் பொருட்களை நியூஸ் பேப்பரில் பேக்கேஜிங் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பெற்றோர் நல்வாழ்வு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2007. இது கான்ஸ்டியூஷனில் ஒரு முக்கியமான சட்டம், பெற்றோர் நல்வாழ்வு சட்டம். இது சமீபத்தில் பெற்றோரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பின ஒரு மகனுக்கு வருமான வரித்துறை அவங்கெல்லாம் அவரோட வீட்டில் இருந்து நீங்கள் வெளியேறுங்க அப்படின்ட்டு வெளியேற சொல்லிட்டு பெற்றோரை இட்டுட்டு விட்டுருக்காங்க. அது எதன் மூலம் சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பெற்றோர் நலவாழ்வு சட்டம் அப்படின்றத 2007 கொண்டுட்டு வந்திருக்காங்க. அடுத்து பெண்களுக்காக பெண்கள் நடத்திய பத்திரிகைகள் யாவை? புதிய குரல் நாகர்கோவிலிருந்து நடத்தினாங்க, பாரதி சுட்டும் விழிச்சுடர் திருச்சியிலிருந்து நடத்தினாங்க, சூரியோதயா மகளிர் சிந்தனை இதெல்லாம் சென்னையிலிருந்து நடத்தின பெண்களுக்கான பெண்கள் நடத்திய பத்திரிகைகள். அதை பற்றி தான் பார்க்குறோம். அடுத்து பார்த்தோம்னா, நார்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் என்ற முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார் அப்படின்னா பிரக்யானந்தா தான் படைச்சிருக்காங்க. நார்வே நாட்டினுடைய ஒஸ்லோ நகரில் தான் இந்த போட்டி நடைபெற்றது. இவர் யாரை வீழ்த்தி இந்த பட்டம் வென்றிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனியினுடைய வின்சென்ட் கீமர் அப்படின்றவரை வீழ்த்தி தான் பிரக்யானந்தா அவர்கள் நார்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் என்ற முதல் இந்திய வீரர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு. அடுத்து அயர்லாந்து இங்கிலாந்து T20 தொடர் இந்திய அணியின் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்றவர் தான் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. 5 T20 3 ஒருநாள் போட்டி இங்கிலாந்தில் நடைபெற இருக்கு. இந்திய கிரிக்கெட் அணிக்கு தேர்வான இளம் வயது வீரர் என்ற சாதனையை படைத்தவர் வைபவ் சூரியவன்ஷி. இந்த போட்டிகளில் வைபவ் சூரியவன்ஷியை அறிமுகம் பண்ணுறாங்க. 15 வயது 71 நாட்கள் தான் ஆயிருக்கு. இந்த வகையில் இதற்கு முன்னர் சச்சின் டெண்டுல்கர் 16 வயது 205 நாட்களில் இந்திய டெஸ்ட் அணியில் அறிமுகமாகி இருந்தார். அவரை விட இவர் கம்மியான வயது பெற்று இந்திய கிரிக்கெட் அணிக்கு தேர்வான இளம் வயது வீரர் அப்படின்ற சாதனையை படைச்சிருக்கவர் வைபவ் சூரியவன்ஷி. அடுத்து ஏஐயின் சவால்கள் என்ன?
தற்போது ஏஐ வந்து நிறைய வளர்ந்துட்டு வருது. அந்த ஏஐக்கான சவால்கள் நம்ம என்னென்னத்திலலாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஏஐ அமைப்புகளை இயக்கும் தரவு மையங்களுக்கான தண்ணீர் தேவை 2030க்குள் 130 கோடி இந்தியர்கள் பயன்படுத்தும் தண்ணீர் அளவை மிஞ்சக்கூடும். அதாவது 2030க்குள்ள ஒரு 130 கோடி இந்தியர்கள் பயன்படுத்துகிற தண்ணீர் அளவை விட இந்த ஏஐக்கான டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து தண்ணீரை வந்து கன்சியூம் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மேலும் ஏஐ சார்ந்த தரவு மையங்கள் 2030ஆம் ஆண்டுக்குள் ஆண்டுதோறும் 945 டெராவாட் மணி நேரம் மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2030ஆம் ஆண்டுக்குள்ள 945 டெராவாட் மணி நேரம் மின்சாரத்தை வந்து பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளின் ஒட்டுமொத்த வருடாந்திர மின்சார பயன்பாட்டை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து காங்கான் என்பது எந்த நாட்டினுடைய புதிய போர்க்கப்பல்? வடகொரிய நாட்டினுடைய புதிய போர்க்கப்பல் தான் வந்து பார்த்தோம்னா காங்கான் அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.